அதாவது போட் மூழ்க போவதை அறிந்து பேதுரு உட்பட ஜனங்கள் அலறினார்கள். ஆனா இயேசு கடல் மேல் நிற்பதை பார்த்ததும், ஆண்டவரே காற்றை அதட்டும் கடலை அதட்டும் என்று பேதுரு கேட்கவில்லை. நானும் கடல்ல இறங்கி வரேன். ஆமென். அவர் கூட இருந்தால் உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். ஆமென். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து முன் செல்லுங்க. பாருங்க, இந்த பாரம் தலை மேல சுமந்த காரியம், அது கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது வரைக்கும் அதுல ஒரு துண்டு விறகாகிலும் கீழே விழவில்லை. காரணம், தகப்பன் ஈசாக்கோடு கூட இருவரும் கூடி போனார்கள். இளம் பிராயத்துல, இந்த வயசுல உங்க மேல சில காரியங்களை, சில பொறுப்புகளை ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார். உங்க திராணிக்கு மிஞ்சினது போல நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஒன்றும் விழுந்து போக விட மாட்டா. கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்க விடுவா. போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பா. ஒன்றும் நஷ்டப்பட்டு போக விட மாட்டார். நீங்க ஆனா தொடர்ந்து முன் செல்லணும். தொடர்ந்து முன் செல்லணும்னா மீண்டும் மீண்டும் ஒன்றை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன? அவர் கூட இருக்கிறார். அவர் போய்விட மாட்டார். போய்விடுவார் என்று சொல்லவில்லை. நம்முடைய பலவீனம் இது, நம்முடைய பலவீனம். அப்பாவுடைய வார்த்தையை நம்ம நம்புறோம். நம்பவில்லை என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறோம். ஆனாலும் பல நேரத்தில் நம்ம பலவீனப்படுகிறோம் அல்லவா? அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கடினமா இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுங்க, எசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் கூட இருப்பதை உறுதிப்படுத்துவார், உங்களை ஓட வைப்பார். கர்த்தர் நல்லவர்.